டேஸ்ட்டாக சீக்கிரமாக ஒரு சிக்கன் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் ஆயில் ஊற்றி அதில் கசகசா, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறமா பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு 2 பல்லாரி, 2 பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு இடித்து போட்டுட்டு அது கூடவே வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, ஜீரகப்பொடி, நல்ல மிளகு பொடி எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை கொரப்பாக அடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச சிக்கனை அது கூட போட்டு நல்லா கிண்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி மல்லி இலையை தூவினா போதும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளாக அடுத்த ஒரு ரெசிபியோடு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டேஸ்ட்டாக சீக்கிரமாக ஒரு சிக்கன் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் ஆயில் ஊற்றி அதில் கசகசா, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறமா பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு 2 பல்லாரி, 2 பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு இடித்து போட்டுட்டு அது கூடவே வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, ஜீரகப்பொடி, நல்ல மிளகு பொடி எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை கொரப்பாக அடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச சிக்கனை அது கூட போட்டு நல்லா கிண்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி மல்லி இலையை தூவினா போதும். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளாக அடுத்த ஒரு ரெசிபியோடு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.